எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் சிமெண்ட் ரோடுங்க. அரௌண்டு ஒரு 33 ஃபீட் ரோடுங்க. பார்த்தே தெரியும் உங்களுக்கு, ஒரு 33 ரோடு. அந்த ரோட்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20, லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 52. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் எலிவேஷன் ஒர்க் இதுதாங்க. ஒரு சிம்பிள் எலிவேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும், ஹைட் ஏற்றினாலும் ப்ராப்பர்ட்டி ரோட்டுக்கு மேலே தாங்க இருக்கும். ப்ராப்பர்ட்டி உண்டான கார் பார்க்கிங்கான ஸ்லோப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டையாக எடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கலாங்க, ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஏறணும். கொஞ்சம் ஹைட் எடுத்துக்கிறாங்க, ஸ்லாண்டிங் ஊற்றுறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கீழே கொஞ்சம் மண்ணு போட்டால் கொஞ்சம் ஈவன் ஆகிடும். ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் தாராளமாக விடலாம். சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கில். மெயின் அருகால் பார்த்தீங்கன்னா டோரு அருகால் எல்லாமே உங்களுக்கு வேங்க வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு அந்த டிசைன் காமிச்சிட பாருங்கள். மெயின் டோரோட உங்களுக்கு ஒரு விண்டோவும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கிளாஸ் போட்டு உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளார் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் டேப் ஒன்று பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஃபியூச்சரில் வாஷிங் மிஷின் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்டாக தான் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ படிக்கட்டு ஸ்பேஸை நம்ம வந்து ஒரு செப்பல் வர்றதுக்காகவும் இல்லை வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருபதுக்கு 52 சொன்னோம் இல்லைங்களா, அதில் ஹால் பாருங்கள் நல்லா ப்ராடாக தெரியுது. ஒரு கார்னர்லேருந்து காமிக்கிறேன். நான் ஷோ பண்ணும்போது இப்போ பார்த்தா உங்களுக்கு ஹாலோடைய வித்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதில் காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயும் ஒரு வாட்டர் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஓடிஎஸ். மேலே அவங்க இன்னும் டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஷீட் வாலில் அதை போட்டு தருவாங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம்ங்க. ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரு வாஷ் பேசின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஷவர், வாட்டர் ஹீட்டர் கொண்டான பாயிண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூமில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணலைங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 6 to 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதுலேயும் வாட்டர் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தெரியுது, ஆப்போசிட்டில் ரைட்டில் தெரியுது கிச்சன், லெஃப்டில் தெரியுது செகண்ட் பெட்ரூமுங்க.
செகண்ட் பெட்ரூமில் வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச்சு கிடையாது. ஸோ அதனால் அவங்க ஹால்லேயே ஒரு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன்லாம் நல்லா இருக்குதுங்க. ஹாலில் வென்டிலேஷன் வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் உண்டான அறுவகள்லாம் பார்த்தீங்கன்னா கோங்கூட்டில் பண்ணியிருக்காங்க. சில ஒரு ஸ்லாப்பும் ஒரு ராஃப்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் ப்ராடாக வேணுன்றது இது ஆப்டாக இருக்குங்க. கிச்சன் நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே உங்களுக்கு ஒன்றே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, தனியாக பூஜை ரூம் தரல, கிச்சன்லேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜை ரூம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிச்சன் காமிச்சிட்றேன். கிச்சனில் அந்த சைடில் பாருங்கள் ஸ்லாப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு எல் ஷேப்பில் ராஃப்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் விண்டோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஸ்லாப்ஸ் தான் அவங்க பூஜை ரூமுக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹில் வியூவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுன்றது அது கொஞ்சம் ஆப்டாக இருக்குங்க. வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங்கில் இருந்தாவே உங்களுக்கு மலையோட ப்ரெசன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு மலையோட வியூ ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54 சொல்கிறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா சேல் பண்ணால் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.